கலந்து கொள்வதில் இந்த மகிழ்ச்சி அடைகிறேன். நம்ம நாட்டை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா ஜாதி மதம் இல்லாமல் எல்லாரும் நமக்கு செய்யக்கூடிய தொழில், இந்த தொழிலை மையப்படுத்தி நம்ம தொழிலுக்காக ஒரு விழாவை அந்த ஆயுத பூஜை நம்ம எல்லாரும் கொண்டாடுறோம். எல்லா மதத்தினரும் சரி எல்லா இனத்தவரும் வந்து நம்ம செய்யக்கூடிய தொழிலை நமக்கு வாழ்வு கொடுக்கக்கூடிய ஒரு தொழிலை மையப்படுத்தி தான் இந்த விழாவை சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இந்த நேரத்தில் நீங்கள் எல்லாருமே இந்த விழாவை கலந்துக்கிட்டு இந்த விழாவை சிறப்பாக கொண்டாடிட்டு இருக்கிறீங்க. அதில் என்னென்னா நீங்கள் எல்லாருமே மிகவும் பாதுகாப்பான வாகனம் ஓட்டுகிறீர்கள். பாதுகாப்பாக பயண மேற்கொள்ள வேண்டும். உங்களை நம்பி வருகிறவர்கள் உங்களுடைய வாகனங்களில் பயணம் செய்யக்கூடியவர்களையும் பாதுகாப்பாக கொண்டு விட வேண்டும். இதுக்கு மிகுந்த பாதுகாப்பு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்க வேண்டும். அதே போல் நீங்கள் எல்லாருமே யாரும் இந்த கண்டறிங்க இருக்கக்கூடாது. அது மாதிரி நீங்கள் நல்லா ஓட்டிகிட்டு போனால் கூட நல்லா பார்க்குறீங்க, இந்த சின்ன பசங்களாம் வண்டி எப்படி ஓட்டிகிட்டு போவாங்கன்ட்டு அவனுக்கு உங்கள் மேலே உபயோகப்பட அந்த போலீஸ் பார்த்தீங்கன்னா பெரிய வண்டி மேலே தான் கேஸ் போடுவாங்க. பாதிக்கப்பட்டவங்க அவங்க இறந்து போயிட்டாங்க உனக்கு இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணிக்குவாங்க அப்படிங்கிற மாதிரி. இருந்தாலும் எல்லா பாதிப்புகளையும் மீட் பண்ணி தான் நீங்கள் எல்லாருமே இந்த தொழிலை பண்ணிட்டு இருக்கிறீங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய டிரைவர்கள் கண்ட்ரோலில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு டிரைவரை வந்து வண்டியை ஏமாற்றி எடுத்துகிட்டு போயிட்டு டிரைவரையே கொலை பண்ணிவிட்டு அவரோட வாகனத்தை தள்ளிட்டு போயிட்டாங்க. ஒன்றுமே கண்டுபிடிக்க முடியல. வாகனங்களை கண்டுபிடிச்சோம், ஆனால் யாருக்கு கொலை பண்ணாங்கிறது கண்டுபிடிக்க முடியாது. அந்த மாதிரி இல்லாமல் பாதுகாப்பான வாகனம் யார் வர்றாங்க, யார் நம்மள்கிட்ட புக் பண்ணுறாங்க, வண்டி புக் பண்ணுறது சரியான ஆட்கள் தானே, அவங்களோட அழைச்சிட்டு போகிற இடம் நம்ம கொண்டு போய் விடக்கூடிய இடங்கள் சரியான இடம் தானே, அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துட்டு ரொம்ப பாதுகாப்பான முறையில் இது பண்ணணும். ஏன்னா நம்ம வந்து இந்த ஃபேமிலியை வீட்டில் விட்டுட்டு நம்ம வந்து இங்கே ரோட்டில் உட்காந்து தொழில் பண்ணுறீங்க. நமக்கு குடும்பம் முக்கியம். அதை வந்து நம்ம வந்து நமக்கு புக் பண்ண வர டிரைவர்ஸ் நம்ம யார் வர்றாங்க, இங்கே ட்ராவலுக்கு புக் பண்ண வர்றாங்கிறதுக்காக அவசரப்பட்டு அவங்கள பற்றின விவரங்கள் எதுவுமே தெரியாமல் ஏமாந்துடக்கூடாது. ஏமாந்துட்டோம்னா நம்மளோட வாழ்க்கையை வந்துடுவோம், நம்ம குடும்பத்தை வந்துடுவோம். அந்த மாதிரியெல்லாம் இல்லாமல் சிறப்பாக பணி புரியணும். இந்த மாதிரி ஏர்போர்ட்டில் இப்போ உங்களோட கோரிக்கை ஒரு கோரிக்கை இருக்குது. அந்த கோரிக்கை நாங்கள் விரைவில் நிறைவேற்றுவோம். அதுக்கான வேலை நடந்துட்டு இருக்குது. அது செஞ்சு கொடுப்பேன். அது நம்ம சிறப்பான ஒரு விழாவில் நீங்கள் எல்லாரும் கலந்து அனைவருக்கும் நன்றி கூறி வாய்ப்புக்கு நன்றி.